ஐ லவ் யூ டி என்ற அவனின் ஹஸ்கியான குரலை கேட்டதும் சில வினாடிகள் அமைதியாய் இருந்தாள். ஒருவித குறும்புடன் நக்கலும் சேர்த்து ஒலிக்கும்படி அவனிடம் கேட்டாள். இதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? இன்னும் சொல்ல நிறைய இருக்கு. எங்க சொல்லு கேட்கலாம் என்று ஆவலோடு அவள் கேட்டது இவனுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். எழுந்து வீட்டை விட்டு தெருவுக்கு வந்தான். அவனுடைய ஊர் ஒரு கிராமம் என்பதால் வீடுகள் தள்ளி தள்ளி தூரமாய்தான் இருக்கும். ஒரு ஒத்தையடி பாதையில் இரவு 10 மணிக்கு நடந்து கொண்டே பேச ஆரம்பித்தான். அவனுடைய பேச்சு முடிவதற்கு முக்கிய காரணமாய் அவனுடைய செல்போன் பேட்டரி இருந்தது. அது மட்டும் ஆஃப் ஆகாமல் இருந்திருந்தால் மதன் இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவான் என்பது அவனுக்கே தெரிந்திருக்காது. இரவு 1 மணிக்கு மீண்டும் தன் தனி அறைக்கு வந்து படுத்தான். அன்றைய இரவை போல் நிம்மதியான ஒரு இரவினை அவனால் அனுபவித்திருக்க முடியாது. உலகம் அழிந்தாலும் சிரித்து கொண்டு இறக்க துணிந்து விட்டான். அவனுக்கு அவளிடம் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவ்வளவு நேரம் பேசியும் அவள் ஒரு முறை கூட இவனிடம் தன் காதலை சொல்லவில்லை. அதன்பின் காலையில் சந்தோஷமான பேச்சும் மாலையில் ஒரு சின்ன சண்டையும் அதை சமாளிக்க இரவினில் பேச்சுமென பேசி பேசியே பொழுதுகள் கழிந்தன. அவள் கூறுவதை செய்யத்தான் தான் இந்த உலகத்தில் பிறந்ததாய் நினைத்து கொண்டான். அவளும் தன்னுடைய திருமணத்திற்கு முன்பே ஒரு மகன் கிடைத்து விட்டான் என்பது போல மதனை சீராட்டி அன்பமுதம் காட்டி அவனுடன் வாழ்ந்தாள். அவர்கள் இருவருக்கும் சண்டை என்பது ஒன்று வருவதற்கு முக்கியமான காரணமாயிருந்தது ஒரே விஷயம்தான். தம் அடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்கிறேன், கேட்க மாட்டியா என்று ஆரம்பத்தில் சண்டையிட்டவள் இவன் திருந்தவே மாட்டான் என்று உணர்ந்து, சரி ஒரு நாளைக்கு ஒன்னே ஒன்று தான், என் மேலே ப்ராமிஸ் பண்ணு என்ற வரைக்கும் வந்துவிட்டாள். ஆனால் அவன் சத்தியம் செய்ய மாட்டான். ஹே, எனக்குன்னு நான் நினைக்கிற ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்னடி. உனக்காக என்னால் நிறுத்த முடியாது. நீ கம்பல் பண்ணுறத முதல்ல நிறுத்து. எனக்கா தோணுச்சுன்னா நான் விட்டுடுவேன் என்பான். உடனே அவளுக்கு முகம் கோணிக்கும். பஸ்ஸில் அதை பற்றி தொடர்ந்து பேச மாட்டாள். வீட்டிற்கு வந்ததும் ஃபோன் செய்து அவனை கடையோ கடை என்று கடைவாள். அவனும் சமாதானப்படுத்துவான். கடைசியில் இருவரும் உருகி கொள்வார்கள். இருவரும் காதலித்து 1 வருடம் தாண்டிய பின்பும் இன்னும் அவள் காதலை அவனிடம் சொல்லவில்லை. அவள் உதட்டிலிருந்து அதை கேட்க வேண்டும் என்ற ஆசையில் அவனும் ஏதேதோ தகுடுத்தம் வேலைகளெல்லாம் செய்து பார்த்தான். அவள் மசியவே இல்லை. அவ்வப்போது மயலிடம் ஒரு சிலர் ப்ரப்போசல் செய்வார்கள். மதன் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சிரிப்பான். ஏ நல்ல பையன்டி, உனக்காக உயிரையும் கொடுப்பான், பாவம் அக்செப்ட் பண்ணிக்கோடி என்று அவளை ஓட்டுவான். அச்சமயங்களில் அவளுக்கு பற்றி கொண்டு வரும். அந்த கோவத்தை எல்லாம் தனிமையில்தான் அவனிடம் காட்டுவாள். நடுவே அவளின் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ண மறந்து அவளிடம் அடியும் வாங்கி கட்டி கொண்டான். அவளின் அறிவுரைப்படி இருந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் செய்தான் மதன். ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் கொஞ்சமாய் டொனேஷனும் ரெக்கமெண்டேஷனும் சீட் வாங்கி சேர்ந்து விட்டான். கண்ணன் மற்றும் தேவியும் அதே கல்லூரியில் சேர்ந்தார்கள். கல்லூரிக்கு செல்கிறானோ இல்லையோ தினமும் மையலை பார்ப்பதற்கே கிளம்பி விடுவான். ஒரு நாள் காலை மையல் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போடா என்ற ஆசையுடன் கேட்க, அதுவரை ஒரு நாள் கூட கட்டடித்து விட்டு வராத அவளே கேட்கிறாளே என்ற சந்தோஷத்தில் முதலில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டி சென்றான். அவனுடன் ஒன்று சேர்ந்து அமர்ந்தாள். அவளுக்கு பிடித்த ஸ்ட்ராபெரி ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த நேரத்தில் மதனின் கையை பிடித்தவாறே அவன் தோளில் தலை சாய்ந்தாள். கைவிரலை பிடித்தாலே கதரும் அவள் இன்று மதனின் தோளில் சாய்ந்து இருப்பது இன்ப அதிர்ச்சியாய் இருந்தது. ஐஸ்கிரீம் வந்ததும் அவளே அவனுக்கு ஊட்டினாள். என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ரொம்ப பாசத்தை காட்டுற. ஐ லவ் யூடா என்றாள். 2 வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் அவனிடம் அவள் வாய் திறந்து ஐ லவ் யூ என்று கூறியிருக்கிறாள். அவளின் காதலை நன்றாய் மதன் உணர்ந்து இருந்தாலும் அவளிடமிருந்து அதை கேட்கும்போது இதுவரை அவன் கேட்ட பாடல்களிலேயே இனிமையானதாக ஒலித்தது. ஐஸ்கிரீமை ஊட்டிவிட்ட பின் படத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு அவள் கேட்க தியேட்டரை அடைந்தார்கள். வழக்கம் போல காதலர்களை ஆதரிக்கும் கார்னர் சீட்டுகளில் அடைக்கலம் அடைந்தனர். படம் ஓட ஆரம்பித்ததும் அவன் கையை பிடித்தபடியே அவன் தோளில் சாய்ந்தாள். என்னை கிஸ் பண்ணணும்னு உனக்கு ஒரு நாள் கூட தோணுனதே இல்லையாடா என்றாள் ஏக்கமாக. அவளின் பார்வையில் காதல் கொந்தளித்தது. அது காமத்தை தாண்டிய பார்வை, காதலின் தவிப்பால் முத்தம் கேட்கும் பார்வை. என் மனசுக்குள்ள உனக்கு கிஸ் பண்ணாத நாளே இல்லடி என்று மெல்லிய புன்னகையுடன் சிரித்தான். எனக்கு ஒரு கிஸ் வேணும்டா ப்ளீஸ் என்றால் ஏக்கமாக. உண்மையான காதலை அனுபவித்தவர்களுக்கு அந்த முத்தம் எத்தகைய உணர்வு என்று தெரியும். அவள் தன்னுடைய உடல் தாகத்தை அணைக்க அவ்விடத்தில் முத்தத்தை கேட்கவில்லை.
அவனோ அவள் கேட்டதும் இன்ப அதிர்ச்சியில் உச்சத்திற்கு சென்றான். அவளின் இதழை பற்றி கொள்ள அவனின் உதடுகள் துடித்தன. அவனின் கண்கள் அவளின் பாதி சொருகிய விழிகளை பார்த்து உருகியது. மூச்சுக்காற்று மெல்ல உள்ளே சென்று பெரும் மூச்சாய் வெளிவந்தது. குரல் தழுதழுத்தவாறே அவளிடம் மென்மையாக பேச ஆரம்பித்தான். இல்ல மயல், கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை எச்ச பண்ண எனக்கு இஷ்டம் இல்லடி. நீ முழுசா எனக்கு வேணும். நம்மோட முதல் முத்தத்துக்காக தான் நான் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கேன். அது திருட்டுத்தனமாக கிடைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லடி. நீ எனக்குன்னு மட்டும் ஆன பின்னாடி முழு உரிமையோட உன்னை தொடணும் என்றான் காதலோடு. அவன் தோளை பற்றி இருந்த அவளின் கைகள் இறுக்கத்தை காட்டியது. அவனை அவள் இறுக பற்றி கொண்டாள். அவளின் முகம் அவனின் தோளின் மேல் அழுத்தமாய் பதிந்தது. சூடான கண்ணீர் அவன் தோளில் பட்டதும், அம்மு என்ன ஆச்சு என்று கவலையுடன் அவன் கேட்டான். மெல்லமாய் அவன் முகம் நோக்கி தன் தலையை தூக்கியவளின் கண்கள் கலங்கியவாறு இருந்தது. அம்மு என்று மறுபடியும் அவன் அழைக்க, ஏன்டா என்னை இவ்வளோ லவ் பண்ணுற? ப்ளீஸ் என்னை இவ்வளோ அதிகமாக லவ் பண்ணாத. நான் தான் உன்னை அதிகமாக லவ் பண்ணணும். என்னை தோக்கடிச்சிடாதரா என்று அழுதவாறே கூறினாள். மதனின் கண்களும் கொஞ்சம் கொஞ்சமாய் கண்ணீரில் நனைய அவனின் கைகள் மையலின் விழிகளில் ஓடிய கண்ணீரை துடைத்தது. அவள் அப்படியே இவனின் தோளின் மேல் சாய்ந்து கிறங்கி கிடந்தாள். இவனோ அவளின் தலையின் மீது தன்னுடைய கன்னங்களை வைத்து கண்களை மூடியவாறு அவளின் அருகாமையை உணர்ந்தான். அங்கு உண்மையாகவே ஈருடல்களில் ஓருயிர் உலவிக் கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து, எங்கள் அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு மதன் என்று கண் கலங்கியவாறே மதனிடம் மையல் கூறினாள். எவ்வளவோ இனிமையான நினைவுகளை அவர்களுக்கு தந்த அந்த பேருந்து பயணம் இன்று கொடுமையானதாக இருந்தது. எப்படி தெரிஞ்சது? இடைப்பட்ட காலங்களில் இவர்களின் காதலுக்குள் பிரிவினை ஏற்படுத்த ஒருவன் உள்நுழைந்தான். அவன் மையலின் தூரத்து உறவினன். பார்க்க போந்தாக்கோழி போல் இருக்கும் அவன் மையலுக்கே தெரியாமல் அவளை கபலீகரம் செய்ய முயற்சித்தான். மதனின் கெத்தும் நண்பர்கள் சேட்டையும் பார்த்து மிரட்சியுடன் ஒதுங்கி நின்றான். தினந்தோறும் மையலின் அருகில் அமர்ந்து வேறு சாதியினரை சார்ந்த மதன் அவள் கையை பிடிப்பது இவனுக்கு அருவருப்பை உண்டாக்கியிருந்தது. மதனிடம் மையல் சிரித்து பேசும்போதெல்லாம் இவனுக்கு நரம்புகள் புடைக்கும். அவனின் கோபத்தை நேரடியாக காட்டவோ மையலை கண்டிக்கவோ போதுமான தைரியம் இல்லாதவன். அவனுக்கு மையல் வேண்டும், அவ்வளவே அவன் எண்ணம். அதற்காக குறுக்கு வழியை கண்டறிந்து அதன்படி சென்றான். மையலின் வீட்டில் சொல்லிவிட்டான். யாரோ எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க என்று அழுதவரை கூறினாள். அம்மு அழாத, இப்போ என்ன, உங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு அவ்வளோதானே. நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். அதெல்லாம் வேண்டாம், என்னை இன்னைக்கே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடு ப்ளீஸ் என்று மீண்டும் அழுதாள். ஏ லூசாடி நீ, நான் இன்னும் காலேஜ் முடிக்கலை. அதுவும் இல்லாமல் என்னை பெத்த பையனை விட பார்த்து பார்த்து என்னோட அங்கிள் வளர்த்துருக்காரு. அட்லீஸ்ட் அவர்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்கு பயமாக இருக்குடா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதடா. ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிச்சு பாரு அம்மோ. நான் உன்னை கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற நிலமையில எப்படிடி? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, உங்கள் வீட்டில் உன்னை பார்த்துக்கிறத விட நல்லா உன்னை பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கம் என்று ஒரு மாதிரியாக சமாதானப்படுத்தினான். அவனின் ஆறுதலான வார்த்தைகள் மனதின் காயத்திற்கு ஒத்தடம் கொடுத்தது போல் இருந்தது. வீட்டிற்கு வந்தவன் சிறிது நேரம் யோசித்தான். இதன் பின்னும் பொறுத்திருப்பது ஆபத்து என்று உணர்ந்தான். அவன் அங்கிளிடம் எல்லா உண்மையை பற்றியும் உடைத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான். அவருக்காக காத்திருந்தான். சப் இன்ஸ்பெக்டரான அவருக்கு எப்போது வேலை முடியும், எப்போது வீடு திரும்புவார் என்பது கேள்விக்குறியே. ஆனால் அவனுடைய நேரத்திற்கு அன்று சீக்கிரமாகவே வீட்டிற்குள் நுழைந்தார். மனதை தைரியப்படுத்தியவாறே அவரிடம் சென்றான். அங்கிள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவனை நிமிர்ந்து பார்த்தார். அவரின் முகம் என்ன என்று வினவியது. நான் ஒரு பொண்ணை 3 வருஷமாக லவ் பண்ணுறேன். எனது 3 வருஷமா என்பது போல் அவருடைய முகம் ஆச்சரியமானது. அதுக்கு? அவங்க வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. அவர் அவனின் கண்களை கூர்மையாய் நோட்டம் விட்டவாறே கேட்டார். அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இவன் தலை குனிந்தவாறே நின்று கொண்டிருந்தான். உன் வயசு என்ன? என்ன வேலைக்கு போகிற? ஒரு படி பொன்னி அரிசி வேலை என்னன்னு தெரியுமா?
என்ற அவரின் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் நின்றிருந்தான். பொண்ணு என்ன ஜாதி? ஜாதி பெயரை கூறினான். செட்டாகாது, விற்று. அங்கிள் என்று ஏமாற்றத்துடன் அவரை பார்த்தான். அவனின் கண்களில் பிச்சை கேட்பவனின் ஒளி தெரிந்தது. அவரோ அவனை கவனிக்காமல் எழுந்து சென்று பீரோவை திறந்து சில ஃபைல்களை கொண்டு வந்தார். இறுதி பாகத்தில் சந்திப்போம். நன்றி.